ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து சோளக்கரிசி செடி. இது பாப்கார்ன் சோளம் தான் 2-3 விதை போட்டது என் தங்கச்சி வீட்டில். ஆனால் 2-3 விதையாக இருந்தாலும் அது நல்லா வளர்ந்து பாருங்கள், சோளக்கருது விட்டுருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 2 இடத்துல 2 கருது விட்டுருக்குது. 2 விதை தான் போட்டாங்க. அந்த கோவிலில் விசேஷம், அதில் பாட்டு ஓடிட்டுருக்குது. அது கட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம வீடியோ எடுத்துடலாம் வந்திருக்கேன். வீடியோ எடுத்துடலான்னு பார்த்துருக்கேன். இப்போ வந்து இது வந்து இந்த ஓமவல்லி செடி பாருங்கள். இதுக்கு எல்லா செடியும் இப்படி வளர்ந்துருக்குது. இது டொமேட்டோ செடி, தக்காளி பாருங்கள். தக்காளி பாரு அழகாக வந்துருக்குது. 2.5 அடி இடம்தான் பால்கனி. இதில் வந்து தான் பாருங்கள், இதில் இப்படி தக்காளி எல்லாம் பாருங்கள் காய்ச்சிருக்குது. இந்த மாதிரி சின்ன செடி கொஞ்சம் சின்ன சட்டியில் தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து அரிசி பையிலையும் போட்டு வச்சுருக்குறாங்க. அதுலேயும் வந்து இது மாதிரி வந்திருக்குது. புதினாவும் நிறையா வந்திருந்து பிரிச்சுட்டாங்க. இது ரொம்ப இலை பாருங்கள், இது ரொம்ப இலை. இது பாருங்கள், இந்த மாதிரி எல்லா செடியும் இப்படி வந்திருக்குது. நீங்களும் இடம் இருந்தால் போடுங்க. பாருங்கள், இதுலேயும் தக்காளி எல்லாம் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது மாதுளை செடி ஒரு இடம் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்குறேன். இதில் வந்து மாதுளை பூவோடு காமிச்சேன். இப்போ பாருங்கள், காய்ங்க பாருங்கள். மாதுளை பழம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆசையாக இருக்குது பார்க்க. நீங்களும் இந்த மாதிரி இடம் இருந்தால் போடுங்க, வசதி இருந்தால். இது வாடகை வீடு தான், இருந்தாலும் இவங்க போட்டிருக்காங்க. இது இந்த சட்டியில் பக்கெட்டில் தான் வச்சுருக்காங்க பாருங்கள். பக்கெட்டில் மண் போட்டு வேறு எந்த உரமும் போடல. காய்கறி கழுவுற தண்ணியும், அப்புறம் வந்து இந்த கீரை கழுவுறது, காய்கறி கழுவுற செடி தண்ணி, அந்த மாதிரி தான் அவங்க போட்டு வச்சுருக்காங்க. அதுலேயே வந்து இந்த மாதிரி மாதுளம்பழம் விட்டுருக்குது. புரியுதே இல்லையே தெரியல நான் பேசுகிறது. பாருங்கள், இது வந்து இது சொல்லுமா, இந்த செடி எப்போ வச்சேன் செடியாம்மா? ஜனவரி மாதம் வச்சு. எத்தனை மாதம் ஆச்சு? இந்த மாதம் ஒரு வருஷம் ஆச்சா வச்சு? 1 மாதம் இருக்கும். 1 மாதம் 2 மாதம் இருக்கும். 2 மாதத்தில் வச்சது. இந்த சோளக்கருத்தை பாருங்கள், ஒன்று தானே 2. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று பாருங்கள். சோளக்கருத்து வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செய்கிறது வந்து செஞ்சு பாருங்கள், வச்சு பாருங்கள். இது வந்து அரிசி பையில் தான் வச்சுருக்காங்க, சாக்கு பையில் தான் இது வச்சுருக்காங்க. ஆனால் வந்து சாக்கு பையில் மண் போட்டு தான் வச்சுருக்காங்க. வேறு என்ன செடி இருக்குது? மல்லிகைப்பூ செடி வச்சுருக்காங்க, ரோஜா செடி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன 2 அடி இடம் தான், அதுலேயே வச்சுருக்காங்க. இது என்ன? மிளகா பாருங்க, மிளகா காய்ச்சிருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம பறித்து சாப்பிடும்போது அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும். கடையில் வாங்கினாலும் நமக்கு அந்த அருமை தெரியல. வீட்டில் காய்க்கிறதுன்னா நமக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது. பாவக்காய் செடி பெருசாக இருந்துச்சு, அது பறிச்சுட்டாங்க. அதனால் வந்து இப்போ பாவக்காய் இல்லை. ஒரு 10-15 பாவக்காய்க்கு மேலே பாவக்காய் இருந்துச்சு. அது என்ன செடி? தக்காளி தான். தக்காளி பாருங்கள் எவ்வளோ அழகாக தக்காளி பூத்து காய்ச்சிருக்குது பாருங்கள். தக்காளி எல்லாம் இது எல்லாம் மிளகாவா? தக்காளி தான். நீங்களும் இந்த மாதிரி இடம் இருந்தால் இந்த மாதிரி போடுங்க. இது தக்காளி தான் பாருங்கள். இங்கெல்லாம் தக்காளி காய் எவ்வளோ அழகாக விட்டுருக்குது பாருங்கள். கொஞ்சம் இடம் இருந்தாலும் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்களே இந்த மாதிரி செய்து பாருங்கள், போட்டு பாருங்கள். இது என்னம்மா? சும்மா அழகுக்கான செடி இது. அது என்னம்மா செடி கொடி? இது புடலங்காய் கொடிங்களா? பாருங்கள், பூ பூத்துருக்குது பாருங்கள். எப்படி பூ பூத்துருக்கு, அழகாக பூ பூத்துருக்குது. இன்னும் காய் காய்க்கலை. காய் காய்ச்சின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், புடலங்காய் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.